அந்த சஹாபாக்கள் எவ்வளவு விஷயங்கள் செய்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்? மறுமை சம்பந்தமா, நரகம் சம்பந்தமா பேசினால் தாடி நனைகின்ற அளவுக்கு அழுவார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்? கபர்களை கண்டால் கபருடைய அந்த ஸ்தலங்களுக்கு சென்று அவ்வாறு தேம்பி தேம்பி அழுவார்கள். எங்களை எத்தனை பேர் மறுமையை நினைச்சு, கபரை நினைச்சு இறுதியாக நாங்கள் அழுதது எப்போது சகோதரிகளே? எப்போது நாங்கள் அழுதிருக்கின்றோம் மறுமையை நினைத்து? என்னுடைய மன்னரை வாழ்க்கையை நினைத்து நாங்கள் எத்தனை பேர் அழுதிருக்கின்றோம்? என்ற கண்ணால ஒரு சொட்டு தண்ணி வந்திருக்கா? எப்ப, எந்த நிலையில நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? எங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த எதிர்பார்ப்பு என்ன? எங்களுடைய அடைவு எதுவாக இருக்கும்? யாருக்காவே தெரியுமா? இந்த நேரத்தில் நான் மரணிச்சா என்னை கொண்டு கபூரில் வச்சு போட்டு எல்லாரும் வந்துடுவாங்க. கபூரில் என்னுடைய அந்தஸ்து என்ன? கபூரில் நான் எந்த நிலையில இருக்க போறேன்? சூர் ஊதப்படும் வரைக்கும், எத்தனை வருடங்கள் ஆனாலும் சூர் ஊதப்படும் வரைக்கும் நான் அந்த கபூரில் இருக்கணுமே. அந்த கபூரில் என்னுடைய அந்தஸ்து என்னவாக இருக்கும்? என்னுடைய வேலையினுடைய படித்தரம் எவ்வாறு இருக்கும்? நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் சகோதரிகளே? எங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது? நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்துக்காக உழைக்கின்றோம். இந்த உலகத்துக்காக எங்களுடைய அனைத்து நேரங்களையும் கழிக்கின்றோம். குறைந்தது இந்த மார்க்க விளக்க வகுப்புகளில் கூட நாங்கள் கலந்து கொள்வது கிடையாது என்று சொன்னால் கவலையான ஒரு விஷயம் இல்லையா? கவலைக்கிடமான ஒரு விஷயம் இல்லையா? பாருங்க, அல்லாஹ் மறுமையில ஏராளமானவர்களை எழுப்பாட்டுவான், ஏராளமானவர்களுக்கு தண்டனை கொடுப்பான். அல்லாஹ் அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய பட்டியலில் நான் இருந்துவிடக் கூடாது என்று எங்கள் எத்தனை பேர் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் சொர்க்கம் வேணும். இந்த இடத்துல இருக்கிற யாருக்கு சொர்க்கம் வேணும் என்று கேட்டால் எல்லாரும் கையை வைத்துவோம். யாருக்கு நரகம் வேணும் என்று கேட்டால் ஒருத்தரும் கையை வைத்த மாட்டோம். ஆனால் அந்த சொர்க்கத்துக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா எங்கள்கிட்ட பதில் இல்லையே. அந்த பதிலுக்காக நாங்கள் ஓட வேண்டாமா? அந்த பதிலை தேடி நாங்கள் நகர வேண்டாமா? அந்த பதிலுக்காக எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டாமா? இன்னும் எத்தனை பேர் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரிகளே. நாம பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் ஒரு பக்கம். உதாரணமாக என்ன செய்யலாம்? ஒரு பெண் விபச்சாரம் செய்வார்.